நீங்கள் அநியாயம் செஞ்சதில் ஆளும் தெரியா, எண்ணிக்கையும் தெரியா, அமௌண்ட்டும் தெரியான்னு வைங்களேன். அநியாயம் செஞ்சுட்டாங்க, ஆள் தெரியாது, எண்ணிக்கையும் தெரியாது, யாருக்கு அநியாயம் செஞ்சேன்னு திருப்பி என்ன செய்யறது? ஏண்டா அந்த சொத்து எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர் இடத்துல என்ன செய்ய? நல்ல ஆட்சியாளர், அந்த ஆள் அநியாயக்காரன் இல்லாமல் சரியா, நேர்மையான ஆட்சியாளரிடத்தில் அதை கொண்டு போய் ஒப்படைங்க. இது பைத்துல் மால்ல இருந்து ஏழைகளுக்கு, கஷ்டப்பட்டவர்களுக்கு, மற்றவங்களுக்கு என்ன செய்ய கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏண்டா இப்போ அவரோட சொத்து, இது யார் சொத்து? யார்கிட்டையும் நம்ம சொத்தை பறிச்சோமோ, அந்த 100 பேர்ட்டு பறிச்சோன்னு வைங்களேன், ஒரு 50 பேர்ட்ட பறிச்சோம், அந்த 50 பேர் யாருன்னே தெரியாது, எங்கேன்னு தெரியாது. இந்த சொத்தை முழுமையாக கொண்டு போய் இந்த நபருடைய சொத்து, இது இந்த நபருடைய சொத்து. ஏன் வாரிசுகள் இல்லை, அந்த நபரும் இல்லை, யார்கிட்ட கொடுக்கறது சொந்த பந்தமும் இல்லைன்னா அந்த டோட்டல் சொத்திலிருந்து விடுதலை பெறுது அப்படின்னா அதை கொண்டு போய் ஆட்சியாளர்கள்ட்ட, நல்ல ஆட்சியாளர்கள்ட்ட, நேர்மையான அந்த ஆட்சியாளர் நேர்மையாக்கணும், மக்கள்கிட்ட சொத்துல அநியாயம் பண்ணாதவராய்க்கணும், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. அவர் என்ன செய்வார்? இது யார்கிட்ட சொத்து? இப்போ மௌத்தாயினவரோட சொத்து. அந்த சொத்தை அதாவது வாரிசுகள் இல்லாத நேரத்தில் எப்படி பங்கிடப்படணுமோ, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் மௌத்தாகிறாரு, வாரிசுகள் இல்லாட்டி எப்படி பங்கிடுவார்ன்ற ஒரு அரசுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்ட அடிப்படையில் அதை அவர் என்ன செய்வார்? அதை நிர்வகிப்பார். அப்படி என்ற பகுதி என்ன செய்கிறார்? இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக எவ்வளோ அதுக்கு பின்னால் எவ்வளோ நல்ல மகள் செஞ்சு திருந்தி தௌபா செஞ்சு விட்டாலும் கூட நீங்கள் இப்போ நலவு செஞ்சுக்கிறது அம்ருக்கு, அநியாயம் செஞ்சது ஜெயிதுக்கு. நீங்கள் இப்போ நலவு செஞ்சுக்கிறது அம்ருக்கு, அநியாயம் செஞ்சது ஜெயிதுக்கு. அதை சொல்றார் எப்படின்னா, ஃபலைஸ இன்சாஃபு அம்ரன் பி முஸ்கித்தின் அன்ஹு துல்ம ஜெயிதின். அம்ருக்கு நலவு செய்வது ஜெயிதுக்கு செஞ்ச அநியாயத்தை என்ன செய்யாது? இல்லாமல் ஆக்காது. அந்த தௌபா உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் ஜெயிதுக்கு செஞ்ச அநியாயத்துக்கான விசாரணை மறுமையில் என்னது உங்களுக்கு உண்டு. நிறைய நல்லமல்களை செஞ்சுக்கங்க, நிறைய நன்மைகளை உருவாக்குங்க. என்னென்ன ஹைர்கள்லாம் உங்களால் செய்ய முடியுமோ, நஃபில்களை செய்ய முடியுமோ அவைகள் எல்லாமே என்ன செய்யுங்க, செய்து கொள்ளுங்கள் என்று ஒரு 3வது கட்டத்தை சொல்லிட்டாரு. எடுத்தது திருப்பி கொடுக்கறது, அல்லது வாரிசு கொடுக்கறது, அல்லது முஸ்லீம் ஆட்சியாளர்கள் நேர்மையாய்ந்து அவங்களோட கையில் கொடுக்கறது சொல்லிட்டு 4வது என்ன சொல்றாருண்டா, சிலர் அம்மாமன் தாப தௌபா செய்கிறாங்க, வஹுவ ஜாமுன் யதைஹி அலா மா ஸலம ஃபீஹி. ஆனால் செஞ்ச அநியாயத்துக்குள்ள கை இருக்குது, இன்னும் செஞ்ச அநியாயத்துக்குள்ள கை இருக்கு. தௌபா செஞ்சுட்டாரு, திருந்திட்டாரு. ஆனால் ஏற்கனவே அநியாயம் செஞ்சு எடுத்து அவன்கிட்ட பறிச்சது இவன்கிட்ட பறிச்சது இதெல்லாம் அவரோட கையில் என்ன செய்யுது இருக்குது, அதுக்குள்ள கையை வச்சுட்டிருக்கிறாரு. ஆனால் தௌபா செய்கிறார். தௌபா செஞ்சவர் வலக்கின்னஹு மும்சிக் அனில் இஸ்தியாதி பின் அப்துல், மேலதிகமாக அநியாயம் செய்ய மாட்டேன் என்று அவர் தவிர்த்துட்டார், அது உண்மைதான். ஆனால் இது எப்படி என்றா, நான் விபச்சாரம் செய்யணும் என்ற உறுதியோடு ஒரு மனுஷன் நிற்கிறார், ஆனால் விபச்சாரம் செய்யறது இல்லை. அது மாதிரி இது விபச்சாரம் செய்ய உறுதியோடு தான் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. சந்தர்ப்பம் சூழ்நிலையில் நான் விபச்சாரம் செய்வேன், ஆனால் இப்போ விபச்சாரம் என்ன செய்யறதில்லை, செய்வதில்லை என்பது போன்ற நிலைதான். அநியாயம் செய்ய மாட்டேன், இதுக்கு பொருள் அநியாயம் செய்ய மாட்டேன்னு விலகிட்டாரு. ஆனால் ஏற்கனவே செஞ்ச அநியாயத்துக்குள்ள அவரோட கை என்ன செய்தினம் இருக்குது, சொத்து சோகங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது என்ன, ஃபஹாதா முஸ்லிருன் லா தாயிப், இவர் இன்னமும் அதை பாவத்தில் தான் என்ன செய்யறாரு, தொடர்ந்து இருக்கிறார். தௌபா என்ன செய்யல. வேணுமென்றால் இன்னும் பாவங்கள் அவரிடத்துல சேராம இருக்கலாம், ஆனால் ஏற்கனவே சேர்ந்த பாவத்தை அவர் என்ன செய்யல, தௌபா செய்யவில்லை அப்படின்றார். இது 4வது கட்டம். சிலர் தௌபா செஞ்சிருப்பாங்க, மேலதிகமான பாவம் அவருக்கு என்ன செய்யாது, இப்ப சேராது. ஆனால் ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்குள்ள அவரோட கை என்ன செய்யுது இருக்குதுண்டா, அந்த இதிலிருந்து அவர் என்ன செய்யல, தௌபா செய்யவில்லை. வேணுமென்றா மேலதிக பாவம் அவருக்கு என்ன செய்யலாம், சேராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அடுத்ததாக இவ்வளவு விவரிச்சு சொல்றாரு தெரியுமா, அந்த சமுதாயத்தை பார்த்தா பேசுறாரு, அந்த சூழ்நிலையில் உள்ளவங்களை பார்த்தா என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் வேணும். 19 சொல்லிட்டு போயில, இப்போ 19 எப்படி சொல்லுவோம், அடியார்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தால் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டு அல்ல அடுத்து தௌபா செய்யணும். அதுல என்னென்ன வகையா நடக்கும்னு சொல்றது இல்லையே, அதான் அந்த வகையில் என்ன செய்யறாரு, எப்படியெல்லாம் இது நடக்கலாம் அப்படின்னு. அதுல 4வது பகுதி மிக முக்கியமானது. யோசிக்காம கூட நம்ம என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். ஏற்கனவே செஞ்ச அநியாயத்தில் அவருடைய கை இருந்துட்டீங்க, பொருளாதாரம் இருந்துட்டீங்க, இதுக்கு பிறகு செய்ய மாட்டேன்னு நினைச்சிட்டாரு, தௌபா செஞ்சிட்டாருன்னா அவர் தௌபா செய்யல. அவருக்கு வேணும்னா மேலதிக பாவம் என்ன செய்யலாம், அவருக்கு சேராமல் இருக்கலாம் என்ற பகுதியை சொல்றாரு. அடுத்தது ஒரு மனிதனுக்கு அடிச்சிட்டாரு, தௌபா மின் தர்பி இன்சான், ஒரு மனிதனுக்கு அடித்திருந்தால் அவருடைய தௌபா என்ன, ஒருத்தருக்கு அடிச்சிட்டாரு, ஒருத்தருக்கு நோண்டிட்டாரு, ஒருத்தருக்கு என்னது அதாவது அவரை பாதிக்க வச்சுட்டாரு உடல் ரீதியா, இவருடைய தௌபா என்னண்டா அதே மாதிரி வேலையை அவருக்கு செய்யறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்குறது. நான் உங்களுக்கு அடிச்சுட்டேன், நீ எனக்கு அடிங்க, உங்களுக்கு நான் எப்படி என்ன செய்ய காயப்படுத்திட்டு நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, காயப்படுத்துங்க அப்படி என்று சொல்லி அவரிடத்துக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது தான் என்று சொல்லிட்டு என்ன சொல்றாருண்டா, ஏனென்றால் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, கொம்பில்லாத ஆட்டை கொம்புள்ள ஆடு குத்தி இருந்தால் அதுக்கு நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், அதாவது பழி தீர்க்கப்படும் என்று வருது. இதை 2 மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்படி நிதர்சனமாக நடக்கும் அப்படி என்பதா, அந்த அளவில் நீதி என்ன செய்யப்படும், நிலைநாட்டப்படும். 2 மாதிரி என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். ஏண்டா ஆடுக்கு அநியாயம் செய்யறது அப்படி என்றது அதுக்குள்ள ஒரு அநியாயம் இல்லை.
இது ரெண்டில் ஒன்றுக்காக இருக்கலாம். ஒன்று அந்த அளவில் விசாரணை என்ன செய்யும், கடுமையாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் இருக்கலாம். அல்லது நிஜமாகவே அல்லாஹ் தஆலா என்ன படைப்புகளுக்கு மத்தியில் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்து, படைப்புகளுக்கு மத்தியில் இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, எறும்பு என்ன சொல்லிச்சு, உதுகுலு மசாக்கினுக்கும், உங்கள் கூடுகளுக்கு நுழைந்து விடுங்கள், சுலைமானும் உடைய படைகளும் தெரியாமல் மிரிச்சிடலாம். அப்போ அது அவைகளுக்கு மத்தியில் ஒரு சிந்தனை என்ன செஞ்சுக்கு, ஹுத்ஹுத் பறவை வந்து என்ன சொல்லிச்சு, உங்களுக்கு தெரியாத ஒரு நுழைஞ்சோட நான் வந்திக்கிறேன், ஒரு ஒரு சபையில் வந்து என்ன ஒரு ஒரு அரசியல இணை வைத்துக் கொண்டிருக்கிற அவனோட சமுதாயம் என்னது இணை வைத்துக் கொண்டிருக்கேன்னு வந்து சொல்றதை பார்க்குறோம். அப்போ விளக்கம் என்ன செஞ்சிருக்குது, அந்த இடத்துல இருந்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். எனவே அந்த அடிப்படையில் அவைகளுக்கு மத்தியில் அந்த சிந்தனை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், அவைகளை பழி வாங்க வேண்டும். நாங்கள் எப்படி பழகிக்கிறோம்னு சொன்னால், மிருகங்களுக்கு பகுத்தறிவில்லை அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். மிருகங்களுக்கு பகுத்தறிவில்லை, ஐந்தறிவு மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி. ஆனால் பிறந்த உடனேயே ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் என்ன செய்யுது, சத்தம் போட்டு நம்பர் போட்டு வச்சுக்கிறாங்க, இது நம்பர் 2, அது நம்பர் 2 உண்டு. அந்த பிள்ளைக்கு உமாவும் தெரியா, இந்த உமாவுக்கு இதான் பிள்ளைன்னு தெரியா. ஆனால் ஆடு மாடெல்லாம் பிறந்தோடனே நேர தாயை தேடி என்ன செஞ்சிருது, ஓடிடுது. எவ்வளோ பெரிய பகுத்தறிவு, பிறந்த உடனே அதுக்கு 5 பேருக்கு மத்தியில் நம்மளை உம்மா இவர் தான் அப்படின்னு தேடி என்ன செய்யுது போயிடுது. இவனுக்கு நம்பர் போட்டு சரி கிட்டத்தான் கொண்டு போனாலும் பால் குடிக்க தெரியுமா, இல்லை, பாலை குடிக்க வைக்கணும் அவனை, அது தேடி பால் மடியை தேடி என்ன செஞ்சிருது ஓடி போயிடுது. எந்த இது பகுத்தறிவு. அப்போ என்னடா மிருகங்களுக்கு அந்த அறிவெல்லாம் இல்லாமலாம் இல்லை, அபிவிருத்தி அறிவு இல்லை, டெவலப்மெண்ட் அறிவு இல்லை. அன்றைக்கு அதே கூடு தான், இன்றைக்கும் அதே கூடு தான். நம்ம டெவலப் ஆகினத்தால டிஃபரெண்டாக ப்ரொசஸ் பண்ணப்பட்ட சாப்பாடு அதுவும் சேர்ந்து சாப்பிடுறதே தவிர அதான் ப்ரொசஸ் பண்ணுற வேலை என்ன செய்யறது இல்லை, சாப்பிட்றது இல்லை. அதனால ஏதாவது கிடைக்குமே தெரிய, கூடு அன்றைக்குள்ள கூடு தான், அதோட சிஸ்டம் அன்றைக்குள்ளது தான், அவருடைய யோசனையும் அன்றைக்குள்ள யோசனை தான். இந்த மாதிரி தான் என்ன செய்யுது அவருடைய மைண்ட் செட்டுக்கு எல்லாம் அப்படி தான் அதை என்ன செஞ்சுக்கான் ப்ரோக்ராம் பண்ணி அல்லாஹ் தஆலா வைத்து இருக்கிறான். அதனால தான் ஒரு கதைன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு ஒரு இது ஒரு கதை தான் என்றால் அதை சொல்கிறேன்டா, ஒரு 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 ஹெக்மத் அதில் இருக்கிறதால ஒருவர் வந்து ஒரு 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 வேட்டைக்காரர் வந்து ஒரு மனிதர் காட்டு வழியாக போகிறாரு, ஒரு ஓனாய் குட்டியை பார்க்குறாரு, ஒரு ஓனாய் குட்டியை பார்க்குறாரு. அது குஞ்சு அப்படி சின்னதாக இருக்குது, அப்படியே ஒன்றும் தெரியாது. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆடு, அந்த ஆட்டுடைய பாலை கறந்து என்ன செய்கிறாரு கொடுத்து அதுக்கு பால் ஊட்டி 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 வளர்க்குறாரு. அந்த ஓனாய் பெரிய லெவலுக்கு என்ன செஞ்சுட்டு வளர்ந்த பின்னால் இவர் ஒரு தடவை வெளியே போகிறாரு. வெளியே போயிட்டு வந்தால் தான் ஆடு செத்திக்கு, ஓனாய் அடிச்சு என்ன செஞ்சுட்டு அதை தின்னுட்டு எந்த பாலை குடிச்சு வளைஞ்சோ அதை அடித்து சாகடிச்சு. தேடி போனால் இந்த ஓனாய் ஒரு மலை குன்றில் நின்றுட்டு இவர மனசெல்லாம் என்ன செய்யுது ஒரு வேதனையில் துடிச்சுக்கின்றைக்கு. அப்போ அவர் அதை பார்த்து சொல்கிறார், அதாவது ஃபஜஅத்த கல்பி அக்கல்த சுவைஹத்தி, என் உள்ளத்தை நீ வந்து பதற வச்சுட்டாய், நான் ஆசையாக வளர்த்ததை என்ன செஞ்சிட்டாய், அதாவது கொண்டுட்டாய். வான்தல நான் வலதுன் ரபீபு, நீ எங்கள்கிட்ட வளர்க்கப்பட்ட பிள்ளையாக இருந்து இப்படி என்ன செஞ்சிட்டாய், இந்த மாதிரி ஒரு வேலையை என்ன செஞ்சிட்டாயே அப்படி என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி இருந்து உன்னை கண்மூடிய நிலையில நாங்க கொண்டு வந்து வளர்த்தோம். ஃபமன் அம்பாக்க அன்ன அபாக்க தீபு, அந்த முன்வரை எனக்கு ஞாபகம் இல்லை. உன்னோட வாப்பா ஓனா என்று உனக்கு எது சொல்லி தந்தது, உன்னோட வாப்பா ஓனா என்று உனக்கு எது சொல்லி தந்துச்சு? நீ ஓனாயை காணவும் இல்லை, ஓனாய் பால் நீ குடிக்கவும் இல்லை, நீ வந்து அந்த செக்ஷனையே பார்க்கல. ஆனா எப்படி உனக்கு இது, நீ உன்னோட வாப்பா ஓனா என்ற செய்தி உனக்கு கிடைச்சது? அப்ப சொல்றாரு, அதாவது இதா கான திபா திபா அசுஇன் ஃபலா அதபுன் யுஃபீது வலா அதீபு, இயற்கை கெட்ட இயற்கையாக இருந்தால் ஆசிரியர் இருந்தும் பலன் இல்லை, எந்த ஒழுக்கப்படுத்தலும் பலன் இல்லை. பரம்பரை அப்படி ஆயிட்டா ஃபலா என்ன இதா கான திபா திபா அசுஇன் ஃபலா அதபுன் யுஃபீது வலா அதீபு, இயற்கை அதுதான் சொன்னான். அவன் அதே லிஸ்ட்ல தான் இருப்பான். உனக்கு ஓனாய் தான் வாப்பான்னு தெரியா, ஓனாய் தான் உம்மான்னு தெரியா, நீ ஓனாய் பாலும் குடிக்கல, ஆனா டைமுக்கு குணத்தை காட்ட பாத்தியா அப்படின்னு அவர் என்ன செஞ்சார் சொன்னான்னு பார்க்கிறோம். எனவே இறைவன் அவைகளுக்கு என்ன சொல்லி ஒரு இதன் என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துக்கிறான். இந்த கவிதையை படிச்சவனா வீட்டுல சிங்கத்தை வளர்ப்பானா, பாம்பை வளர்ப்பானா, கீரி வளர்ப்பானா? இந்த கவிதையை படிச்சவன் அது ஒரு டைமுக்கு என்ன செஞ்சிடும், கலீலாவ திம்னால வர மாதிரி தான் ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடும் காட்டி விட்டுரும். இது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு விளக்கம். அப்ப இதாக்கான திபா திபா அசுஇன் ஃபலா அதுபுன் யுஃபீது வலா அதீபு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அது மிருகங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இது ரிலேட்டடா இல்லாத ஒன்றில் நான் விரிவாக போயிட்டு என்ன காரணம்னா அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸை கொண்டு வராரு, அந்த மாதிரி விசாரணை என்ன செய்யும் அவருக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பழிவாங்க அடிக்க கொடுத்து அதை காயப்படுத்துறது கொடுத்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு செய்தி ஒன்று கொண்டு வராரு. அபூதாவுதுல 5224வது செய்தி. இதை வந்து ஷேக் அல்பானி சஹி என்று சொல்லுகிறாரு. ஆனால் அல்லாஹு ஆலம் இது சம்பந்தமாக கொஞ்சம் பார்க்கணும், இந்த இஸ்னாத சம்பந்தமாக கொஞ்சம் தேடணும்.
உங்களுக்கு தெரியும் நாகூர் மணிப்பாட பாட்டில் வரும் என்னது மௌத்தாகிற டைமில் அதாவது என் ஆயில் நெருங்கி வருது, நான் அழிய போகிறேன், நான் மௌத்தாக போகிறேன், என்னை மௌத்து நெருங்கி வருதுன்னு நினைக்கிறேன், உங்கள் எதுக்காக நான் தவறு செஞ்சுருந்தா உக்காஷாவா அல்ல நான் ஏதாவது தவறு செஞ்சுருந்தா நீங்கள் என்ன செய்ய பழி வாங்குங்கன்னு ரசூல்லாங்க சொன்னதாகவும், அவர் நீங்கள் ஒரு தடவை இப்படி குத்தினீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பழி வாங்குறதுக்கு ரசூல்லாங்க அனுமதிச்சதாகவும், அதுக்கு பின்னால் அவர் அதாவது முகர்ந்து கொண்டதான் வருது இந்த ஹதீஸில் வருது. ஆனால் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக வர்றது அவரோட பாட்டில் வர டீட்டெயில்ஸ் மிச்சம் வைஃபான ஓவரான விவரங்கள் வரக்கூடிய செய்தி. அதில் நிறைய அதாவது கூடுதல் குறைவுகள் நிறைய இருக்கு. ஆனால் இந்த செய்தி அபூதாவுதில் வருது. அதை எப்படின்னா உசைத் இப்னு ஹுதைர் சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் நகைச்சுவை சிந்தனை உள்ளவராக அவர் இருந்தார். அந்த நேரத்தில் மக்களோட அவர் சிரிப்பாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இப்படி ஒரு குச்சி மாதிரி எடுத்து இடுப்பில் என்ன செஞ்சாங்க, அவருடைய இடுப்பில் ரசூல்லாங்க குத்தினாங்க. அப்போ உடனே அவர் சொன்னார் அஸ்பிர்னி. இப்போ இதில் இந்த மாதிரி மரணம் வருது அந்த மாதிரி செய்தியெல்லாம் எதுவும் இல்லை. அஸ்பிர்னி, எனக்கு பழி வாங்கணும், நீங்கள் என்ன செஞ்சீங்க, எனக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க என்று அவர் ரசூல்லாங்கிட்ட சொன்னதாகவும், ரசூல்லா இஸ்தபிர், நீங்கள் என்ன செய்ய உங்களோட பழி வாங்கிக்கோங்க என்று ரசூல்லா சொன்னதாகவும், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உங்களுக்கு மேலே ட்ரெஸ் இருக்குது, என் ட்ரெஸ் இல்லாமல் தான் எனக்கு என்ன செஞ்சீங்க குத்துனீங்க என்ற மாதிரி சொல்ல, வலைசாலை கமிஸ் அப்படி சொல்ல ஃபரஃபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமிசி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை என்ன செஞ்சாங்க உயர்த்தினார்கள். ஃபஹ்ததனஹு, அப்போ அவர் அந்த குத்துப்பட்ட இடத்தை என்ன செஞ்சார், அது ரசூலுல்லாஹ் காட்டினோடனே அணைச்சி முத்தமிட்டு அந்த இடத்தை என்ன செய்தார், ஆற தழுவி கொண்டார், இடுப்புக்கும் இதுக்கும் இடையில் ஆற தழுவி கொண்டார் என்ற செய்தி வருது. அல்லாஹ்வின் தூதரை இதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், நான் செய்தேன் என்ற செய்தி அபூதாவுதில் வருது. ஷேக் அல்பானி சஹீஹ் என்று சொல்கிறாரு. ஆனால் அந்த இஸ்னாதுடைய விஷயம் அல்லாஹு ஆலம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் இருந்தாலும், இமாம் இப்னு ஹஸம் ரஹிமஹுல்லா அதை எப்படி கொண்டு வராருன்னா ருவியே என்று கொண்டு வரார். ருவி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான வார்த்தையில் வந்தால் இமாம் நவவி சொல்கிறார் என்னென்னா, அது பலகீனமான செய்திகளுக்கு என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முறை. அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்படுகிறது என்றது பலகீனமான ஹதீஸை காட்டுறதுக்கான ஒரு முறைமைகள் உண்டு. இப்போ நம்ம ஹதீஸை சொல்கிற டைமில் இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் தமிழ் ஒரு புத்தகம் வச்சு ருவியே என்று அவியல்கள் உண்டு. எப்படி ருவியே என்று அவியல்கள் அப்படின்னா அவ்வளோ பொய் ஹதீஸ்களையும் அந்த புக்கா முஹிதீன் உலவியை நினைக்கிறேன் சரியா, தனியாக புக்கா போட்டிருந்தார். ருவியே என்றா அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவியல்கள் அப்படின்னா அவிச்சதுகள் எல்லாம் பொய்யான செய்திகள் அப்படி என்று சொல்லி ஒரு புக்கும் வந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் இமாம் இப்னு ஹஸம் போட்டிருக்கிறதால சில வேளை இது பலகீனமான செய்தியாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு பலகீனமான செய்தி ஒரு ஆதாரம் காட்ட மாட்டார். யார் இமாம் இப்னு ஹஸம் ஆதாரம் காட்ட மாட்டார். சில பொழுது அந்த ஹதீஸுடைய கருத்துக்காக என்ன செஞ்சுக்கலாம், இதை சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்பானி சஹீஹ் என்று சொன்னதாகத்தான் இவர் என்ன செய்கிறாரு, தஹ்கீக்கில் கீழே அடிக்குறிப்பு எழுதுறவர் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறாரு. அல்லாஹு ஆலம் அது கொஞ்சம் விரிவாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதனுடைய விரிவான அறிவிப்புகளை நான் பார்த்துக்கிறேன், அது பலகீனமானதுலாம் தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் முறை என்ன நான் இதை சுருக்கமான அறிவிப்பு என்ன செஞ்சேன் பார்த்தேன். அப்போ அதனால் நிறைய தஹ்கீக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்.